இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம லவ் அன்டாங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த லவ் அன்டாங்கிள்டு படம் வந்து எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ட்ராமா ஃபிலிம் தான். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கடலில் வந்து தத்தளிக்கிறாரு, உள்ளே மூழ்கிடுறாரு. அதை பார்க்குற நம்ம ஹீரோயின் வந்து கடல்லேருந்து காப்பாற்றி வந்து அவங்களுக்கு ஆக்சிஜன் பிரித்து கொடுத்து வந்து காப்பாற்றுறாங்க. அப்புறம் வழக்கம் போல் பார்த்திங்கன்னா அவர் காலேஜ் இவங்களோட வந்து வர வர ஆரம்பிக்கிறாரு ஸ்கூலுக்கு. அப்போது வந்துட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பையன் தான் நான் காப்பாற்றுறேன்னு சொல்லி வந்து அந்த பொண்ணு எல்லாத்துக்கு முன்னாடி வந்து ஓட்டிட்டு கேன்டீன்லேயும் வந்து ஐஸ்கிரீம் சொல்லி எல்லாத்துக்கு முன்னாடி வந்து கத்துது. அப்புறம் ஃபுட்பால் விளாண்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பொண்ணோட மண்டையிலே வந்து விழுந்து, அதுக்கப்புறம் பார்க்குறேன் அந்த பொண்ணு தான் காப்பாற்ற பொண்ணுன்னு வந்து காட்டுது. அன்றைக்கி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா முடி ஃபுல்லாமே நீட்டாக எல்லாம் ஆர்டராக இருந்தது. ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா முடி ஃபுல்லாமே களைஞ்சு போய் கிடந்தது. ஒரு கர்லி ஹேர் பொண்ணாட்டமே வந்து இருந்தது. அதோட ஹேர் ஸ்டைலும் கர்லி ஹேர் ஆட்டமே இருந்தது. அதனால் வந்து அந்த இவன் அடிச்சுட்டு இவன் வந்து ரியாக்ஷனை வந்து ஒரு மாதிரி வச்சதுனால வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஓவராக ஒரு பொசசிவ் ஆட்டம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ மேலே வந்து ஒரு ஆசை கிளம்புது. இவனை லவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக முடி இருந்து பிடிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்து இன்னும் ஸ்ட்ரைட்டாக முடி வைக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுது. இந்த கர்லி ஹேர் இல்லாமல் வந்து நீட்டாக ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி அந்த மாதிரி முடி வைக்கணும் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணுறது. அதுக்காக வந்து நிறையா புக்கெல்லாம் வந்து பார்க்குது. அந்த புக்கில் இருக்க மாதிரி வந்து நமக்கு எப்படி ஸ்ட்ரைட்டான ஹேரு, நீட்டான ஸ்டைலான ஹேர் ஸ்டைலாக பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்குது. அப்புறம் அது உண்டியில் சேர்த்து வச்ச எல்லா காசையுமே கொட்டி அந்த காசு மூலமாக வந்து பியூட்டி பார்லர் போய் எப்படி நம்ம முடியை கரெக்ட் பண்ணலாம் அப்படின்லாம் வந்து செக் பண்ணுது. ஆனால் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா அது வந்து கர்லி ஹேராக தான் இருக்குது. என்ன தான் வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணாலும். ஆனால் அந்த பொண்ணு வந்து நினச்சிட்ருக்கு இவனுக்கு வந்து ஸ்ட்ரைட் ஹேர் தான் பிடிக்கும், ஸ்ட்ரைட் ஹேர் பொண்ணுங்களை தான் பிடிக்கும், கர்லி ஹேர் வந்து பிடிக்காது அப்படின்னு வந்து சொல்லிட்டு நினச்சிட்ருக்கு. நம்ம ஹீரோ வந்து கடைசியில் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து நேச்சுரலாகவே கர்லி ஹேர் தான் வந்து தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு ஸ்ட்ரைட்டாக ஹேரை மாற்றிக்கிறதுக்காக ஒரு சொல்யூஷன் வந்து யூஸ் பண்ணுது. 456ங்கிற ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது வந்து ஹீரோக்கிட்ட வந்து சொல்லும் போது வந்து அவன் ஷாக் ஆகிட்டு 456 அப்படின்னு சொல்லும் போதும் இது வந்து தடுத்துடுது. யாருக்குன்னே சொல்லிடாத அந்த மாதிரி வந்து சொல்லி தடுத்துடுது. அதுக்கப்புறமா வந்து ஹீரோ கடைசியில் வந்து முடியலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, லவ் பண்ணுறது தான் உன்னை லவ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அந்த படத்தோட கதையாக வந்து இருக்குது. என்னோடய முடியை வந்து எப்படி கரெக்ட் பண்ணிட்டு கொண்டு போகிறாங்க அப்படின்னு தான் அந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. நான் லவ் பண்ணுற பையனுக்காக